இந்த வாரம் 4 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக் பெடலிங் கேஸ சுத்தி தான் இருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா டீப்பா நல்லாவே ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க போயிட்டு இருந்தது. இந்த ஜீவா ரிலேட்டடான காமெடி சீக்வென்சஸ்லாம் சில இடத்துல வந்து ஒரு மாரி போர் அடிக்கிற மாரி இருந்தது. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்தலாம். சரி வாங்க 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம வினோத்த வந்து ட்ரக் பெடலிங் கேஸ்ல வந்து புடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ கரெக்ட்டா அங்கருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. செம்ம அடி அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. அண்ட் ராஜா அப்பதான் முரளிய கூப்பிடுறாரு. அவர் உள்ள இருந்து வராரு. இந்த நேரத்துலயும் நம்ம வினோத் முரளிய பார்த்தோன்னா, "வாடா வாடா உன்னை தாண்டி யாராவது என் மேல கை வச்சிட முடியுமா வாடான்ற மாதிரி கூப்பிடுவாரு. இன்னமும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் முரளி மேல அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ அடி அடின்னு அடிச்சிருக்காரு. முரளி இவ்வளவு நேரமா அங்கதான் உள்ள இருந்தார் அப்படிங்கிறதும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. வினோத் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னசென்ட் தான். ஏன்னா வந்து அவருக்கு என்ன பண்றாரு ஏது பண்றாருலாம் தெரியாது. அவருக்கு ஏதோ ஒரு பார்சல் வரும், அதை கொண்டு போய் வந்து இன்னொரு 4 இடத்துல வந்து கொடுக்கணும் அவ்வளவுதான். ஸோ அதில் ட்ரக் இருக்கு அப்படிங்கிற மேட்டரே தெரியாம தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ கண்டிப்பா இது ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறது தெரியுது. அதுல வந்து மெயின் ஹெட் யார் அப்படிங்கறத தான் வந்து இவங்க கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? அண்ட் இந்த வந்து இன்வெஸ்டிகேஷனை ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கப்போ நம்ம பீம்ஜி வந்து அவரோட வண்டிக்குமே வந்து ரசீது வாங்கல, ரசீது இல்ல, டைம் இல்ல, நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சீனா இருக்கும். ஏன் அப்படின்னா டக்குன்னு நம்ம முரளிக்கு நம்மளும் இதே மாதிரி தானே நம்ம அன்னைக்கு ரசீது வாங்காம போயிட்டோம், அதனால தானே நம்ம மாட்டணும், அடக்கடை ஓனரை வந்து போய் பிடிப்பாங்க. ஸோ இந்த ஓவரால் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே விறுவிறுன்னு தான் போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நீலா அண்ட் ராஜா, ஸோ இவங்க ரிலேட்டடா வந்து நம்ம சத்யா வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, லலிதாவோட சேர்ந்துக்கிட்டு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடான சில சீன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகேங்க. எப்பவும் போல நம்ம சத்யா வந்து எப்படி க்யூட்டாக இருக்குமோ அந்த மாதிரி க்யூட்டாக தான் இருந்தது. ஸோ நம்ம நீலா வந்து ஆஃபீஸ் ஃபங்க்ஷனு ஏதோ அவார்டு வாங்க போகிறாங்க. ஸோ அதுக்கு எப்படியாவது வந்து நம்ம ராஜாவை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா பார்த்தீங்கன்னா லலிதாவோட சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க. ஸோ நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணிட்டு மேட்ரிமனி ஆஃபீஸை வந்து நிறைய பேருங்க வந்து இது பண்ணுறாங்க, அதில் வந்து நீலாவை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னோன்னே இவர் பதறி அடிச்சுட்டு போவார். கரெக்டாக அவர் அங்கே போய் கதவை இப்படி திறப்பார். அப்போ தான் வந்து நீலாவுக்கு வந்து அவார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ ஒரு டைமிங்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, அந்த பிளான் என்ன தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சில்லியாக இருந்தாலும் அவங்க வந்து டைமிங்க்கு அங்கே போயிட்டாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம சத்யா பார்த்தீங்கன்னா எப்படியாவது அப்பாவை இழுத்து வச்சுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டது அதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் இந்த பிரியாணி கொடுக்குறப்ப கூட நம்ம நீலா வந்து இவர் ரொம்ப பிஸி, ஸோ இவருக்கு வந்து வேலைலாம் இருக்குது, ப்ளஸ் அவர் டயட்லலாம் இருக்காரு, ஸோ இதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை திருப்பி கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு இன்டெரக்டாக சொன்னது. ஸோ இந்த சீன் முடியிறப்போ நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நீலா வந்து அந்த அளவுக்கு கோவமா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவங்க வந்து அவர்கிட்ட கேட்குறப்ப கூட ஏன் இங்கே வந்து அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் அது அவ்வளோ கோவமா இருந்த மாதிரி தெரியல. ஒருவேளை பப்ளிக்காக இருந்தனால அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி நம்ம லலிதா அண்ட் முரளிக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முரளி வந்து ஒரு சாரி வாங்கிட்டு போய் லலிதா கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை முடிச்சுட்டு வெளியே அவங்க வாக் போயிட்டு இருக்கிறப்போ கீழே வந்து கீ விழுந்துருச்சுன்னு எடுக்கிறதுக்காக உட்காருவாரு. அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம லலிதா வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா, அது செம்மையாக இருந்தது. அண்ட் அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சா நான் அதானே பார்த்தேன், உனக்கு எங்கே இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு அவர் சொன்னது. அண்ட் நானும் முன்னவே யோசித்தேன் அது என்னடா அது அப்படி ஒரு மேஜிக் மூவிங் ஹவுஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த காரை வந்து அவர் காட்டுவார். அந்த இடத்துல அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீடு அப்படின்னா வந்து சிமெண்ட்டு கல் மண்ணெல்லாம் போட்டு தான் கட்டியிருக்கணுமா என்ன, என்னை பொறுத்த அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்கு அது ஒரு சின்ன இடம், உள்ளே வந்தால் நல்லா இதமாக இருக்கணும், வெளியே வந்து ஹெக்டிக்கான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு நம்மளை ஆசுவாசம் படுத்திக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அண்ட் உள்ளே நம்ம நேசிக்கிறவங்க அண்ட் நம்மளை நேசிக்கிறவங்கலாம் கூட இருந்தாலே போதும், என்னை பொறுத்த அளவுக்கு அதுதான் வீடு அப்படின்னு சொல்வார். ஸோ அது ஒரு மாதிரி அழகாக இருந்தது கேட்கறதுக்கு. அண்ட் அந்த காரில் தான் அவங்க அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, இதுக்கு முன்னாடியே நமக்கு அதை காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக அவர் கொண்டு போயிருப்பார். அவருக்கு வந்து இன்னுமே அவங்க அப்பா அம்மா அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த சீன் வந்து நல்லா டச்சிங்காக இருந்தது. கார்லேயே நம்ம படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு நம்ம லலிதா சொல்கிறப்போ டக்குன்னு நம்ம முரளி ஷாக் ஆவார். நம்ம லலிதா வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளால வாழ முடியாது, ஸோ நமக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்லேயே வந்து முரளியும் லலிதாவும் வந்து அந்த சண்டை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் பேசுவாங்க தெரியுமா ஓரளவுக்கு ஒழுங்கா. அந்த டைம் நம்ம லலிதா அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறப்போ இதே டைலாக் வந்து முரளி வந்து லலிதாவுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம வாவர் அண்ட் ராஜாக்குள்ளார எப்பவுமே ஒரு கிளாஷ் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும் தெரியுமா, அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ வேற மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருக்குது. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேஸை முடிச்சுட்டு அப்டேட் கொடுக்குறப்போ, ஓ எல்லாம் கேஸெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்களா, ஏன் நடுநடுவில் அப்டேட் கொடுக்க முடியாதா, ஆமாம் இது என்ன கிரிக்கெட் மேட்சா நடுநடுவில் கமெண்ட்ரி கொடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது. அண்ட் அப்புறம் ராஜா கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாவர் வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு, முரளி அங்கேயே திருட்டு முழி முடிச்சு நின்றுட்டு இருப்பாரு இல்லையா. அந்த டைம் இவர் என்ன காஃபி வேணுமா, வேணாம், அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வாவர் வந்து அவரோட ஹையர் அஃபிஷியல் முன்னாடி நின்று இருக்கப்போ அவரும் இதே தான் கேட்பார் தெரியுமா. மேலே ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து கொடுக்குற ப்ரெஷரை வந்து அப்படியே கீழே டீம்கிட்ட காட்டுவோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அவர் பண்ண இன்சல்ட்டை கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இவர் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் தான் வந்து நான் சொன்ன அந்த ஜீவா ரிலேட்டடான காமெடி ஒன்று வந்து ஜீவா ஸ்வென்சிக்கு வந்து அந்த கான்வர்சேஷன் நடக்கும். இவருக்கு வந்து பைக் ஓட்ட தெரியல அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவார் தெரியுமா, அவங்க மாமாவோட போனேன் லாரி கடியில் போய் பைக்கை விட்டாரு, அவர் என் கண்ணு முன்னாடி செத்துட்டாரு, அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு
எனக்கு பைக் ஓட்ட கத்துக் குடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த வாவரோட ரூம வந்து கிளீன் பண்றதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒண்ணு இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தா இருந்தது. இது எதுக்கு இப்போ நடுவுல அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃப்ளோவா போயிட்டு இருக்கப்போ, இது நடுவுல வந்தப்போ கொஞ்சம் போரிங்கா இருந்தது. நம்ம லலிதா கேக் எடுத்துட்டு வர சீனா இருக்கட்டும். அண்ட் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடைக்கு வெளியில அங்க உள்ள இருக்கிற எல்லா போலீஸுமே நின்னு குடிச்சிட்டு இருக்கப்போ, இதுவரைக்கும் இவங்க ஹேண்டில் பண்ண கேஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு? அதாவது வந்து அதெல்லாம் வந்து கேப் ஃபில்லர் மாரியே வந்து ஃபீல் ஆச்சு. ஓரளவுக்கு ஸ்டோரியோட அது ஃப்ளோவா போகாத மாரி ஒரு ஃபீல் தான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வாரம் வந்து 4 எபிசோடுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா இந்த கேஸ் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ இதுக்கான ஹெட் யார் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் அந்த 4 எபிசோடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.